பேசுகிறோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று தினத்தில் எல்லோரும் திருச்சபைகளுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களோட ஷேர் பண்ணுறேன். எங்களுடைய திருச்சபையிலையும் தேவனுடைய இரக்கங்களை குறித்து அடியேன் பேசினேன். தேவனுடைய இரக்கங்கள் இந்த நாட்களில் ரொம்ப தேவை. நீங்கள் உங்கள் சபையில் எதை தியானித்தீர்களோ அதுக்கு ஈடாக ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தமான வசனத்தை நான் உங்களுக்கு முன்னால் வாசிக்கிறேன். உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நீங்கள் பல தடவை படிச்சிருக்கலாம். அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார், அப்புறம் என்ன செய்ய முடியும், கைவிட மாட்டார், இப்படி படிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை, இந்த வார்த்தையில் ஊ என்ற வார்த்தை போட்டுக்கு பாருங்கள். எப்படி போட்டுக்குது? கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். அப்போ என்னத்துக்கு அந்த ஊ அழுத்தி போட்டுக்குதுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டு கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். ஷுவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கட்டாயமாக சொல்கிறார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? முதல் 2 வரி இப்போ படிக்கிறேன் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். அதுதான் முக்கியம். எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால அவர் கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். நீங்கள் போய் வீட்டில் படிங்க. எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க, இப்போ போய் படித்து பாருங்கள். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.